எடப்பாடியும் பிஜேபி ஒரு கணக்கு போடலாம். நீங்க அந்த 2 பேர் மாதிரி இல்லைன்னு தானே புது கட்சி ஆரம்பிச்சீங்க. புதுசா நான் ஒரு தலைவன் உருவாகி வர்றேன், என் தலைமையில் அமையும் பாரு ஒரு சர்க்கார்னு சொன்னீங்க. சினிமாவில் ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி மாநாடு வரைக்கும். அப்ப நீங்க கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அல்லது நானும் 10ஓட 11 தான் வெளிப்படையா வெக்கமே இல்லாம ஒத்துக்கணும். அதுதான் குறைஞ்சபட்ச நேர்மை. சார், இந்த 41 பேர் மரணத்துக்கு அப்புறம் இது கூட இவங்க ஒரு 16 நாள் துக்கம் அப்படி இப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டிஸே இல்லாமல் ஒரு 16 நாளை கழிச்சிட்டாங்க. இவங்க எப்படி தமிழ்நாட்டை ஆளுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை, அப்படி அந்த அளவுக்கு விமர்சனத்தை வைக்க நான் விரும்பல. அது சிலருடைய பார்வையா இருக்கலாம். இது ஒரு புது கசப்பான அனுபவம் விஜய்க்கும். நான் அந்த யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன செய்யறேன்னு புரியல. அந்த ராத்திரியில் எங்க இருக்கணும், திருச்சியில் இருக்கலாம், நம்ம இங்க உட்காந்துட்டு பேசலாம். அவர் மனநிலை எப்படி இருந்துச்சோ, பட் கொஞ்சம் ஆணவத்தை குறைக்கணும்னு தான் அந்த அவர் வெளியிட்ட வீடியோ நமக்கெல்லாம் சொன்னது. அப்புறமேட்டு நிறைய பேருக்கு அவர் மேல ஒரு அது வராம இருந்தா கூட இல்லாது. அப்போ உங்களுடைய அட்வைசர் உங்களை தப்பா வழி நடத்துறாங்க. அவர் தப்பான நபர்ன்னு நான் சொல்லல அட்வைசர்களை. அவர் சொல்றதெல்லாம் நெகட்டிவாவே போகுது. அப்ப இங்க வா, என்ன இனிமே கொஞ்சம் மாத்தி சொல்லு, இல்லாட்டி நீ ஒரு 2 நாள் அமைதியாரு, நீ சொல்லுப்பான்னு. விஜய் தன்னை சுத்தியும் சுய பரிசோதனைனா தன்னை சுற்றி இருப்பவர்களை, தன்னை சுற்றி இருக்கிற சூழலை, இதைத்தான் பரிசோதனை பண்ணணும், பரிசீலிக்கணும், மாற்றம் தேவைன்னா மாத்திக்கணும்னு நம்ம சொல்றோம்.